அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 188வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி எரேமியா அதிகாரம் 9 முதல் 12 வரை. எரேமியா அதிகாரம் 9. என் தலை தண்ணீரால் நிறைந்ததாயும் என் கண்கள் கண்ணீரின் ஊற்றுமாயும் இருக்கக்கூடாதா? அப்படியானால் என் மகளாம் மக்களுள் கொலையுண்டோருக்காக இரவும் பகலும் நான் அழுதிருப்பேனே. யூதாவின் தீய வாழ்வு. பாலை நிலத்தில் பயணியர் விடுதி ஒன்று எனக்கு இருக்கக்கூடாதா? நான் மக்களை புறக்கணித்து அவர்களிடமிருந்து சென்று விடலாமே. ஏனெனில் அவர்கள் யாவரும் விபச்சாரிகள், நம்பிக்கை துரோகிகளின் கூட்டம். பொய் பேச தங்கள் நாவை வில்லை போல் அவர்கள் வளைக்கின்றனர். உண்மைக்காக நாட்டில் யாரும் நிமிர்ந்து நிற்பதில்லை. அவர்கள் தீமையிலிருந்து தீமைக்கே சென்று கொண்டிருக்கிறார்கள். என்னையோ அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்கிறார் ஆண்டவர். ஒவ்வொருவரும் அடுத்திருப்பவரை பொறுத்தவரை எச்சரிக்கையாய் இருக்கட்டும். எந்த உறவினரையும் நம்ப வேண்டாம், ஏனெனில் எல்லா உறவினரும் ஏமாற்றுபவர் என்பது உறுதி. அடுத்திருப்பவர் அனைவரும் புரணி பேசுகின்றனர். எல்லோரும் அடுத்திருப்பவரை ஏமாற்றுகின்றனர். யாருமே உண்மை பேசுவதில்லை. பொய் பேச தங்கள் நாவை பழக்கியுள்ளார்கள். குற்றம் புரிந்தே சோர்ந்து போனார்கள். நீயோ வஞ்சனை செய்வார் நடுவில் வாழ்கின்றாய். தங்கள் வஞ்சனையின் காரணமாக என்னை அவர்கள் அறிந்து கொள்ள மறுக்கின்றார்கள் என்கிறார் ஆண்டவர். எனவே படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: நான் அவர்களை புடமிடுவேன், பரிசோதிப்பேன். என் மகளாகிய மக்களுக்கு நான் வேறு என்னதான் செய்ய முடியும்? அவர்கள் நாக்கு கொல்லும் அம்பு, அது பேசுவது வஞ்சனை. எல்லோரும் தம் வாயால் அடுத்திருப்பவர்களோடு சமாதானமாய் பேசுகின்றனர். உள்ளத்திலோ அவர்களுக்கு குழி பறிக்கின்றனர். இவற்றின் பொருட்டு நான் அவர்களை தண்டியாமல் விடுவேனோ? இப்படிப்பட்ட ஒரு மக்கள் இனத்தாரை நான் பழிவாங்காமல் இருப்பேனோ என்கிறார் ஆண்டவர். சியோனில் புலம்பல். மலைகளை குறித்து அழுது புலம்புவோம். பால்வெளி மேய்ச்சல் நிலத்தின் பொருட்டு ஒப்பாரி வைப்போம். ஏனெனில் அனைத்தும் தீய்ந்து போயின. அவை வழியாய் செல்வோர் யாரும் இல்லை. கால்நடைகளின் ஒலியும் கேட்கவில்லை. வானத்து பறவைகள் முதல் விலங்குகள் வரை அனைத்துமே ஓடி மறைந்து விட்டன. எருசலேமை அழித்து கற்குவியலாக்குவேன். அதனை குள்ள நரிகளின் வலையாக்குவேன். யூதா நகர்களை யாரும் வாழா பால்வெளியாக்குவேன். இதை புரிந்து கொள்ளும் அளவுக்கு ஞானமுள்ளவர் எவர்? இதை அறிவிக்குமாறு எவருக்கு ஆண்டவர் வாய்மொழியாக கூறியுள்ளார்? நாடு அழிந்து ஆள் நடமாட்டம் இல்லாத பாலை நிலம் போல் தீந்து விட்டது ஏன்? ஆண்டவர் கூறுவது: நான் அவர்களுக்கு கொடுத்த சட்டத்தை புறக்கணித்தார்கள். என் சொல்லுக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அதன்படி நடக்கவும் இல்லை. மாறாக தங்கள் பிடிவாதத்தின்படி நடந்தார்கள். தங்கள் மூதாதையர் கற்றுக் கொடுத்தபடி பாகாலை பின்பற்றினார்கள். ஆதலால் இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: இம்மக்கள் எட்டிக்காய் உண்ண செய்வேன், நஞ்சு கலந்த நீர் குடிக்க செய்வேன். அவர்களோ அவர்தம் மூதாதையரோ அறிந்திராத மக்களினங்கள் நடுவில் அவர்களை சிதறடிப்பேன். நான் அவர்களை முற்றிலும் அழிக்கும் வரை அவர்களுக்கு பின் வாளை அனுப்புவேன், போரிட செய்வேன். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: இதோ கேளுங்கள், ஒப்பாரி வைக்கும் பெண்களை வர சொல்லுங்கள். அவர்களுள் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சொல்லி அனுப்புங்கள். அவர்கள் விரைந்து வந்து நம்மை குறித்து புலம்பட்டும். நம் கண்கள் நீர் பொழியட்டும், நம் இமைகள் நீர் சொரியட்டும். ஏனெனில் சியோனிலிருந்து புலம்பல் கேட்கின்றது. நாம் இப்படி பாலடைந்து விட்டோமே, நம் மானமெல்லாம் போயிற்றே, நாட்டை விட்டு செல்ல வேண்டியதாயிற்றே, நம் குடியிருப்புகள் தகர்க்கப்பட்டனவே. பெண்டிரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். உங்கள் செவிகள் அவர்தம் வாய்மொழியை ஏற்கட்டும். உங்கள் புதல்வியருக்கு புலம்ப கற்றுக் கொடுங்கள். ஒவ்வொருத்தியும் அடுத்தவளுக்கு ஒப்பாரி வைக்க கற்றுக் கொடுக்கட்டும். ஏனெனில் சாவு பலகணிகள் வழியாய் வந்துவிட்டது, நம் அரண்களுக்குள்ளும் நுழைந்து விட்டது. தெருக்களில் சிறுவர்களையும் பொதுவிடங்களில் இளைஞர்களையும் வீழ்த்திவிட்டது. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் என சொல்: மனிதரின் பிணங்கள் சாணம் போல் வயல்வெளிகளில் விழுந்து கிடக்கும். அறுவடை செய்வோனுக்கு பின்னால் விடப்பட்ட அரிகளை போல கிடக்கும். ஆண்டவரை அறிதலே பெருமை. ஆண்டவர் கூறுவது இதுவே: ஞானி தம் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். வலியவர் தம் வலிமையை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். செல்வர் தம் செல்வத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். பெருமை பாராட்ட விரும்புபவர் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொள்வதிலும், பேரன்போடும் நீதியோடும் நேர்மையோடும் உலகில் நான் செயலாற்றுகிறேன் என்பதிலும் பெருமை பாராட்டுவாராக.
ஏனெனில் இவற்றில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்கிறார் ஆண்டவர். இதோ நாள்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர். அப்போது நான் உடலில் மட்டும் விருத்த சேதனம் செய்திருப்போர் அனைவரையும் தண்டிப்பேன். எகிப்து, யூதா, ஏதோம், அம்மோன், மோவாபு ஆகிய நாடுகளையும் முன் தலையை மலித்து கொள்ளும் பாலை நிலத்தாரையும் தண்டிப்பேன். ஏனெனில் வேற்றினத்தார் யாவரும் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவர்கள். இஸ்ரேல் வீட்டார் யாவரும் இதயத்தில் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவர்கள். எரேமியா அதிகாரம் 10. சிலைகளும் உண்மை கடவுளும். இஸ்ரேல் வீட்டாரே, ஆண்டவர் உங்களுக்கு கூறும் சொல்லை கேளுங்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: வேற்றினங்களின் வழியை கற்றுக்கொள்ளாதீர். வானத்தில் தோன்றும் அடையாளங்களைக் கண்டு கலங்காதீர். வேற்றினத்தாரே, அவற்றால் கலக்கமுறுவர். வேற்றினங்கள் வழிபடும் சிலைகள் வீணானவை. அவை காட்டிலிருந்து வெட்டப்பட்ட மரத்தால் ஆனவை. கைவினைஞர் உளியால் செய்த வேலைப்பாடுகள். அவை பொன், வெள்ளியால் அணி செய்யப்பட்டவை. அசையாதபடி ஆணி, சுத்தியல் கொண்டு பொருத்த பெற்றவை. அவை வெள்ளரி தோட்டத்து பொம்மை போன்றவை. அவற்றால் பேச முடியாது. அவற்றை தூக்கி கொண்டுதான் செல்ல வேண்டும். அவற்றால் நடக்கவும் முடியாது. அவை நன்மையும் செய்யா, தீமையும் செய்யா. அவற்றை கண்டு அஞ்ச வேண்டாம். ஆண்டவரே, உமக்கு நிகர் யாரும் இலர். நீர் பெரியவர், உமது பெயர் ஆற்றல் மிக்கது. மக்களினங்களின் மன்னரே, உமக்கு அஞ்சாதவர் யார்? அரசுரிமை உமதே. வேற்றினத்தாரின் ஞானிகள் அனைவரிலும் அவர்களின் அரசுகள் அனைத்திலும் உமக்கு நிகர் யாரும் இலர். அவர்கள் மூடர்களும் முட்டாள்களுமாய் உள்ளனர். அவர்களது போதனையின் பொருளாம் சிலைகள் மரக்கட்டைகளே. தர்சீசிலிருந்து வெள்ளி தகடுகளும் ஊபாசிலிருந்து பொன்னும் வந்து சேர்கின்றன. அவை கைவினைஞரின் வேலைப்பாடுகள், பொற்கொல்லனின் கைத்திறனால் ஆனவை. ஊதா, கருஞ்சிவப்பு உடைகளை கொண்டவை. அவை எல்லாமே தேர்ச்சி பெற்ற கைவினைஞரின் வேலைப்பாடுகள். ஆனால் ஆண்டவரே உண்மையான கடவுள். அவரே வாழும் கடவுள், என்றும் ஆளும் அரசர். அவர் வெஞ்சினம் கண்டு நிலம் நடுங்கும். அவர் கடுங்கோபத்தை வேற்றினத்தார் தாங்கிக் கொள்ளார். நீ அவர்களுக்கு இவ்வாறு கூறு: விண்ணையும் மண்ணையும் உருவாக்காத அந்த தெய்வங்கள் மண்ணின் மீதும் விண்ணின் கீழும் இல்லாதொழியும். அவரே தம் ஆற்றலால் மண்ணுலகை படைத்தார். தம் ஞானத்தால் பூ உலகை நிலைநாட்டினார். தம் கூர்மதியால் விண்ணுலகை விரித்தார். அவர் குரல் கொடுக்க வானத்து நீர்த்திரள் முழக்கமிடுகிறது. மண்ணுலகின் எல்லையினின்று மேகங்கள் எழ செய்கிறார். மழை பொழியுமாறு மின்னல் வெட்ட செய்கிறார். தம் கிடங்குகளினின்று காற்று வீச செய்கிறார். மனிதர் யாவரும் மூடர்கள், அறிவீலிகள். கொல்லர் எல்லோரும் தம் சிலைகளால் இகழ்ச்சியுற்றனர். அவர்களின் வார்ப்பு படிமங்கள் பொய்யானவை. அவற்றுக்கு உயிர் மூச்சே இல்லை. அவை பயனற்றவை, ஏளனத்துக்குரிய வேலைப்பாடுகள். தம் தண்டனையின் காலத்தில் அவை அழிந்துவிடும். யாக்கோபின் பங்காயிருப்பவரோ இவற்றை போன்றவர் அல்லர். அவரே அனைத்தையும் உருவாக்கியவர். அவரது உரிமை சொத்தாகிய இஸ்ரேல் இனத்தை உருவாக்கியவரும் அவரே. படைகளின் ஆண்டவர் என்பது அவர் பெயராகும். நாடு கடத்தப்படவிருத்தல். முற்றுகையிடப்பட்டவனே, தலையில் கிடக்கும் உன் பொருள்களை மூட்டையாக கட்டு. ஏனெனில் ஆண்டவர் கூறுவது இதுவே: நாட்டில் வாழ்வோரை இத்தருணத்தில் வீசி எறிவேன். அவர்கள் என்னை கண்டுணருமாறு அவர்களுக்கு துன்பம் வருவிப்பேன். ஐயோ, நான் நொறுங்குண்டேன். என் காயம் கொடியது. நானோ உண்மையில் இது ஒரு நோய். நான் இதை தாங்கியே ஆக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டேன். என் கூடாரம் அழிக்கப்பட்டது. அதன் கயிறுகளெல்லாம் அறுத்தெறியப்பட்டன. என் மக்கள் என்னை விட்டு சென்று விட்டனர். அவர்கள் இங்கு இல்லை. என் கூடாரத்தை மீண்டும் எழுப்புவார் எவரும் இல்லர். அதன் திரைகளை கட்டுவார் யாரும் இல்லர். ஏனெனில் மேய்ப்பவர்கள் மூடர்களாயிருந்தனர். அவர்கள் ஆண்டவரை தேடவில்லை. எனவே அவர்கள் வாழ்வு வளம் பெறவில்லை. அவர்களின் மந்தைகள் எல்லாம் சிதறி போயின. குரல் ஒலி ஒன்று கேட்கின்றது. அது உண்மையில் ஒலிக்கின்றது. வடக்கு நாட்டிலிருந்து பெருங்கொந்தளிப்பு எழுகின்றது. யூதாவின் நகர்கள் பாழாகி குள்ள நரிகளின் வலையாக போகின்றன. ஆண்டவரே, நான் அறிவேன். மனிதர் செல்ல வேண்டிய வழி அவர்களின் கையில் இல்லை. நடப்பவன் காலடி போக்கும் அவர்களின் அதிகாரத்தில் இல்லை. ஆண்டவரே, உம் சினத்திற்கு ஏற்ப அன்று உம் நீதிக்கு ஏற்ப என்னை திருத்தி அருளும். இல்லையெனில் நான் ஒன்றுமில்லாமே ஆகிவிடுவேன். உம்மை அறியாத வேற்றினத்தார் மேலும் உம் பெயரை சொல்லி மன்றாடாத குடும்பத்தார் மேலும் உன் சீற்றத்தை காட்டியருளும். ஏனெனில் அவர்கள் யாக்கோபை விழுங்கிவிட்டார்கள். விழுங்கி முற்றிலும் அழித்து விட்டார்கள். அவர் குடியிருப்பையும் பாழாக்கி விட்டார்கள். எரேமியா அதிகாரம் 11. உடன்படிக்கை.
ஆண்டவர் எரேமியாவுக்கு அருளிய வாக்கு. இவ்வுடன்படிக்கையின் விதிமுறைகளை கேட்டு யூதாவின் மக்களுக்கும் எருசலேமில் குடியிருப்போருக்கும் அறிவிப்பாய். நீ அவர்களுக்கு சொல்ல வேண்டியது, இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: இவ்வுடன்படிக்கையின் விதிமுறைகளுக்கு செவி கொடுக்காதவன் சபிக்கப்படுக. இரும்பு சூளையாகிய எகிப்து நாட்டிலிருந்து நான் உங்கள் மூதாதையரை கூட்டிக் கொண்டு வந்த நாளில் அவர்களுக்கு கட்டளையிட்டது இதுவே: என் குரலுக்கு செவி கொடுத்து நான் கட்டளையிடுவது அனைத்தையும் செய்யுங்கள். அப்போது நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாயிருப்பேன். இன்று இருப்பது போல அப்பொழுது பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டை அவர்களுக்கு கொடுப்பதாக உங்கள் மூதாதையருக்கு நான் ஆணையிட்டு கூறியதை உறுதிப்படுத்துவேன். அதற்கு நான், ஆண்டவரே, அப்படியே ஆகுக என்று மறுமொழி கூறினேன். ஆண்டவர் என்னிடம் கூறினார், யூதா நகர்களிலும் எருசலேம் தெருக்களிலும் இந்த விதிமுறைகளை அறிவிப்பாய். உடன்படிக்கையின் விதிமுறைகளை கேட்டு அவற்றின்படி ஒழுகுங்கள் என்று கூறுவாய். உங்கள் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்த நாளிலிருந்து இன்று வரை அவர்களை தொடர்ந்து கண்டித்து வந்துள்ளேன். என் குரலுக்கு செவி கொடுங்கள் என்று வற்புறுத்தி கூறியுள்ளேன். அவர்களோ கீழ்ப்படியவும் இல்லை, செவிசாய்க்கவும் இல்லை. மாறாக ஒவ்வொருவரும் தங்கள் தீய இதய பிடிவாதத்தின்படி நடந்தனர். ஆகவே நான் கட்டளையிட்டும் அவர்கள் கடைபிடிக்காத இந்த உடன்படிக்கையின் விதிமுறை அனைத்தின்படி அவர்களுக்கு எதிராக செயல்படுவேன். அவர் என்னிடம் கூறியது, யூதா மக்களிடமும் எருசலேம் வாழ் மக்களிடமும் சதி திட்டம் ஒன்று தோன்றியுள்ளது. என் சொற்களுக்கு செவிசாய்க்க மறுத்து முன்பு தம் மூதாதையர் செய்த குற்றங்களை இவர்களும் செய்தார்கள். வேற்று தெய்வங்களுக்கு பின் திரிந்து அவற்றுக்கு ஊழியம் செய்து நான் அவர்கள் மூதாதையரோடு செய்த உடன்படிக்கையை இஸ்ரவேல் வீட்டாரும் யூதாவின் வீட்டாரும் முறித்து விட்டனர். ஆகவே ஆண்டவர் கூறுவது இதுவே: இதோ நான் அவர்கள் மீது தீமை வருவிக்கப் போகிறேன். அதிலிருந்து அவர்கள் தப்ப முடியாது. அவர்கள் என்னை நோக்கி அழுகுரல் எழுப்பினாலும் நான் அவர்களுக்கு செவிசாய்க்க மாட்டேன். அப்போது யூதா நகர்களில் குடியிருப்போரும் எருசலேம் வாழ் மக்களும் தாங்கள் தூபம் காட்டி வணங்கும் தெய்வங்களிடமும் ஓடி சென்று அழுகுரல் எழுப்புவார்கள். ஆனால் அவர்களுக்கு தீமை நேர்ந்த காலத்தில் அவற்றால் அவர்களை விடுவிக்கவே முடியாது. யூதாவே, உன் நகர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு உனக்கு தெய்வங்கள் உள்ளன. எருசலேமில் உள்ள தெருக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு வெட்க கேட்டிருக்கு பாகாலுக்கு தூபம் காட்ட பீடங்கள் அமைத்தீர்கள். எனவே இந்த மக்களுக்காக நீ மன்றாட வேண்டாம். இவர்களுக்காக குரல் எழுப்பவோ வேண்டுதல் செய்யவோ வேண்டாம். ஏனெனில் அவர்களுக்கு தீமை நேரிடும் பொழுது அவர்கள் என்னை வருந்தி அழைத்தாலும் நான் செவிசாய்க்க மாட்டேன். என் இல்லத்தில் இருக்க என் அன்புக்குரியவளுக்கு என்ன உரிமை? அவள்தான் தன் எண்ணற்ற இழி செயல்களை செய்து வருகிறாளே. உனக்கு வரவிருக்கும் தீமையை பலி இறைச்சி உன்னிடமிருந்து அகற்றிவிடுமா? அப்படி இருக்க ஏன் அக்களிக்கிறாய்? பசுமையான அழகிய பார்வைக்கினிய பழங்களை கொண்ட ஒளிவ மரம் என்பது ஆண்டவர் உனக்கு இட்ட பெயர். இப்போதோ கொடும் புயல் காற்றின் இரைச்சலுடன் அது தீப்பற்றி எரிய செய்கிறார். அதன் கிளைகள் தீந்து போயின. உன்னை நட்டு வளர்த்த படைகளின் ஆண்டவரே, உனக்கு தீமை வரும் என்று சொல்லிவிட்டார். ஏனெனில் இஸ்ரவேல் வீட்டாரும் யூதா வீட்டாரும் தீச்செயல் செய்தார்கள். எனக்கு சினமூட்டும்படி பாகாலுக்கு தூபம் காட்டினார்கள். எரேமியாவை கொல்ல சதி. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், நானும் புரிந்து கொண்டேன். பின்னர் நீர் அவர்களின் செயல்களை எனக்கு காட்டினீர். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். அவர்கள் எனக்கு எதிராய் மரத்தை பழத்தோடு அழிப்போம், வாழ்வோரின் நாட்டிலிருந்து அவனை அகற்றி விடுவோம், அவன் பெயர் மறக்கப்படட்டும் என்று சொல்லி சதி திட்டம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன். படைகளின் ஆண்டவரே, நீர் நேர்மையோடு தீர்ப்பிடுபவர், உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதித்தறிபவர். நீர் அவர்களை பழிவாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவரின் பெயரால் இறைவாக்கு உரைக்காதே. உரைத்தால் எங்கள் கைகளாலே சாவாய் என்று கூறி உன் உயிரை பறிக்க தேடும் அனதோத்தை சார்ந்த ஆள்களை பற்றி படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: இதோ நான் அவர்களை தண்டிக்கப் போகிறேன். இளைஞர்கள் வாளால் மடிவர், புதல்வர் புதல்வியர் பஞ்சத்தால் அழிவர். அவர்களுள் யாரும் எஞ்சி இருக்க மாட்டார்கள். அனதோத்தை சார்ந்த ஆள்கள் மேல் அவர்களை தண்டிக்கும் ஆண்டில் தீமை வர செய்வேன். எரேமியா அதிகாரம் 12. எரேமியாவின் முறையீடு. ஆண்டவரே, நீர் நீதியுள்ளவர், ஆயினும் உம்மோடு நான் வழக்காடுவேன். ஆம், உம் தீர்ப்புக்கள் பற்றி உம்மிடம் முறையிட விரும்புகிறேன். தீயோரின் வாழ்வு வளம் பெற காரணம் என்ன? நம்பிக்கை துரோகம் செய்வோர் அமைதியுடன் வாழ்வது ஏன்? அவர்களை நீர் நட்டு வைத்தீர், அவர்களும் வேரூன்றி வளர்ந்தார்கள்.
கனியும் ஈந்தார்கள். அவர்களின் உதடுகளில் நீர் எப்போதும் இருக்கின்றீர். அவர்கள் உள்ளத்திலிருந்தோ வெகு தொலையில் உள்ளீர். ஆனால் ஆண்டவரே, நீர் என்னை அறிவீர், என்னை பார்க்கின்றீர். என் இதயம் உம்மோடு உள்ளது என்பதை சோதித்து அறிகின்றீர். அவர்களையோ வெட்டப்படுவதற்கான ஆடுகளைப் போல கொலையின் நாளுக்கென பிரித்து வைத்தருளும். எவ்வளவு காலம் மண்ணுலகம் புலம்பிக் கொண்டிருக்கும்? வயல்வெளி புற்புண்டுகள் எல்லாம் வாடி கிடக்கும். மண்ணுலகில் குடியிருப்போர் செய்த தீமைகளின் காரணமாக விலங்குகளும் பறவைகளும் அழிந்து போயின. நம் செயல்களை கடவுள் காண்பதில்லை என்று அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். காலாள்களோடு ஓடியே நீ களைத்து போனாய். குதிரைகளோடு நீ எவ்வாறு போட்டியிட முடியும்? அமைதியான நாட்டிலேயே நீ அஞ்சுகிறாய் என்றால் யோர்தானின் காடுகளில் நீ என்ன செய்வாய்? உன் சகோதரரும் உன் தந்தை வீட்டாரும் கூட உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தார்கள். அவர்களும் உனக்கு எதிராக உரக்க கத்தினார்கள். அவர்கள் உன்னிடம் இனிமையாக பேசினாலும் நீ அவர்களை நம்பாதே. ஆண்டவரின் முறையீடு. நான் என் வீட்டை புறக்கணித்தேன், என் உரிமை சொத்தை தள்ளிவிட்டேன். என் உள்ளத்துக்கு இனியவளை அவளின் எதிரிகளிடம் ஒப்புவித்து விட்டேன். என் உரிமை சொத்து எனக்கு ஒரு காட்டு சிங்கம் போல் ஆயிற்று. அது எனக்கு எதிராய் கர்ஜிக்கின்றது. எனவே நான் அதனை வெறுக்கின்றேன். என் உரிமை சொத்து எனக்கு பலவண்ண பறவை போல் ஆயிற்று. சுற்றிலும் உள்ள பறவைகள் எல்லாம் அதற்கு எதிராய் எழுந்துள்ளன. வயல்வெளி விலங்குகளை வாருங்கள், வந்து கூடுங்கள், அதனை விழுங்குங்கள். மேய்ப்பர்கள் பலர் என் திராட்சை தோட்டத்தை அழித்தார்கள். எனது பங்கை மிதித்து போட்டார்கள். எனது இனிய பங்கை பாலடைந்த பாலைநிலம் ஆக்கினார்கள். அவர்கள் அதை பாழாக்கினார்கள். அது என்னை நோக்கி புலம்புகிறது. நாடு முழுவதும் பாழாகிவிட்டது, ஆனால் யாரும் அது பற்றி கவலைப்படுவதில்லை. பாழாக்குவோர் பாலை நிலத்தில் மொட்டை மேடுகள் அனைத்தின் மேலும் வந்து சேர்ந்துள்ளனர். ஏனெனில் ஆண்டவரின் வாள் நாட்டை ஒரு முனை முதல் மறுமுனை வரை அழித்துவிடும். அமைதி என்பது யாருக்குமே இல்லை. கோதுமையை விதைத்தார்கள், ஆனால் முட்களையோ அறுத்தார்கள். உழைத்து களைத்தார்கள், ஆயினும் பயனே இல்லை. தங்கள் அறுவடையை கண்டு வெட்கமடைந்தார்கள். இதற்கு ஆண்டவரின் கோபக்கனலே காரணம். அண்டை நாட்டாருக்கு தீர்ப்பும் மீட்பும். ஆண்டவர் கூறுவது இதுவே: என் மக்களாகிய இஸ்ரவேல் என்னிடமிருந்து பெற்றுக்கொண்ட உரிமை சொத்தின் மேல் கை வைக்கும் சுற்றியுள்ள தீயோர் அனைவரையும் அவர்கள் நாட்டிலிருந்து நான் பிடுங்கி விடுவேன். அவர்கள் நடுவிலிருந்து யூதா வீட்டாரையும் பிடுங்கி விடுவேன். அவர்களை பிடுங்கிவிட்ட பின் நான் மீண்டும் அவர்கள் மேல் இரக்கம் காட்டுவேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் தம் உரிமை சொத்துக்கும் சொந்த நாட்டுக்கும் திரும்ப கூட்டி வருவேன். அவர்கள் முன்பு பாகாலின் பெயரால் ஆணையிடும்படி என் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல் இப்போது என் மக்களின் வழிமுறைகளை கவனமாய் கற்றுக்கொண்டு வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று என் பெயரால் ஆணையிடுவார்களாகில் அவர்கள் என் மக்கள் நடுவில் வாழ்ந்து வளம் பெறுவர். ஆனால் எந்த மக்களினமாவது கீழ்ப்படியாவிடின் அந்த மக்களினத்தை வேரோடு பிடுங்கி அழித்து விடுவேன் என்கிறார் ஆண்டவர்.